கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அவர் நம்மளை அழைச்சதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே அழைத்திருக்கிறத ஒரு விதத்தில் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. எதுக்காக அழைச்சிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. அழைத்ததினால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் பாருங்க, நம்மளை அழைத்தவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை குறித்து நம்ம என்ன பண்றோம், பேசுகிறோம். உங்களை அழைத்ததினால் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. அது என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அழைப்பு பல பேருக்கு அழைப்பா மாறும். அடிமை வாழ்வில் பழகினவர்களுக்கு இந்த நம்பிக்கை ரொம்ப புதுசா இருக்கும். மோசேன்னு ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம இவ்வளவு நாள் கூழும் கஞ்சும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுமே இவ்வளவு நாள் கிடைக்கும்னே தெரியல, இப்படி பேசிட்டு இருக்கிற இடத்துல மோசே போய் என்ன சொல்றான், பாலும் தேனும் நலமும் விசாலமும், கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு. யாருக்கு நற்செய்தியை கொண்டு போனானோ அவங்களாலே அதை என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. நற்செய்தின்னு என்ன தெரியுமா, உங்களாலே நம்ப முடியாது, அதுக்கு பேர் தான் நற்செய்தி. இவங்களுக்கு என்னன்னா நம்பிக்கையை சொன்னாங்க. எகிப்துல இருந்து வெளியே வந்தா போதாதா, அந்த நம்பிக்கையை எவ்வளவு பண்ணிட்டாங்க, சும்மா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் சைஸுக்கு பண்ணிட்டாங்க, இவ்வளவுதான் சின்னதா சொல்லிட்டாங்க. எகிப்துல இருந்து வெளியே வந்தா போதாதா, பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்தோம் அதோட போதும், பிசாசிட்ட இருந்து வெளியே வந்தோம் அதோட போதும், அப்படிதான் சொன்னாங்க. கடவுள் சொன்னார், இல்ல இல்ல, இந்த பூமியை நீ சுதந்தரிக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பூமியை சுதந்தரிப்பார். ஒரு டெட் வேர்ல்டு, மரித்திருக்கிற இந்த உலகத்துக்கு நடுவுல கடவுள் உங்களுக்குள் தமது ஆவியை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புகிறார். அவருடைய வார்த்தைகள் என்ன பண்றாரு, அனுப்புகிறார். இது ரெண்டும் போய் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, செத்ததெல்லாம் அது உயிரோட எழுப்புது. செத்ததெல்லாம் உயிரோட எழுப்புதுன்னா என்ன அர்த்தம், நம்பிக்கையற்ற உங்க வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாகுது, கனவு இல்லாத உங்க வாழ்க்கையில கனவு உண்டாகுது, பலவீனத்திலே இருக்கிற உங்க வாழ்க்கையில புது பலன் உண்டாகிறது. அதுதான் நம்பிக்கையின் வாழ்க்கையாக இருக்கிறது. பாருங்க, நம்மளை அந்த நம்பிக்கையை பாழாக்கிடுறான் பிசாசு. நம்மள கடவுள் அழைச்சிருக்காரு, அழைச்சதுனால என்ன நம்பிக்கை, ஆமா நம்பிக்கை இருக்குல்ல, பரலோகத்துக்கு போவோம். இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்கன்னா, மரித்து ஒரு பரலோகத்தை பாப்பீங்களே, அதுக்கு முன்னாடி நீங்க வாழ்நாள்ல ஒரு பரலோகத்தை இந்த பூமியில நீங்க பார்க்கும்படியாக கிறிஸ்து உங்களுக்காக அவர் மரித்தார். இந்த பூமியில ஒரு பரலோகம் இருக்குதுங்க. வயது முதிர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு புள்ள பிறக்க போகுது. அடிமையா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கடவுள் சொல்றாரு, உனக்காக ஒரு தேசத்தை வச்சிருக்கேன். இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட பேசுறது நிறைய நேரம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கலாம், ஆனா நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. இந்த இடத்துல கனவுகளை விதைத்துக் கொண்டிருக்கிறேன், நம்பிக்கையை நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க கை ஏந்திர கையா இருக்குது. நான் சொல்றேன், நாள் வருகிறது உங்க கை வாரி இறக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு கிறிஸ்தவன் சண்டே காலையில ஏதோ ஒரு சபைக்கு போகணும் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அட்டண்டன்ஸ் எடுப்பார் பரலோகத்தில் இருந்து கொண்டு. அட்டண்டன்ஸ் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், வருகை பதிவேட்டில் நம்ம பேரை கொடுத்துடணும் அப்படிங்கிற எந்த கட்டாயத்துக்காக நம்ம கூடி வர்றது இல்லை. நாம் கூடி வரும்போதெல்லாம் ஜீவன் உண்டாகிறது. ஆமென். ஏதோ ஒன்று நமக்குள்ளே நடக்கிறது. கடவுள் தம் சத்துவத்தை, தன் பலத்தை, தன் ஞானங்களை என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதையோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். வேதவசனம் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அங்கு நான் ஜீவனையும் சமாதானத்தையும் அபிஷேகத்தையும் நான் கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். ஆமென். நான் சொல்றேன், நீ காலையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, நான் சொல்றேன், உங்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கிறது, உங்களுக்கு அபிஷேகம் உண்டா இருக்கிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கிறது. ஆமென். நாம் கூடி கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தரை ஆராதிக்கிற இந்த இடத்துல ஜீவன் அங்கே என்ன பண்ணுகிறது, பிரவாகிக்கிறது. அங்கே நன்மை உண்டாகிறது. அப்போ அதை பெற்றுக்கொண்டுட்டு இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, இந்த உலகம் வேற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்டதை வைத்து இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை கொண்டு இந்த உலகத்திலே ஜெயமாய் நான் வாழுவேன். ஆமென். அப்போ கிருபை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கிருபை என்ன பண்ணுது, கொடுக்குது. அந்த 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 பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை வைத்து இந்த உலகத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ
நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எஸ். அப்போ ஒரு 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 வின்னிங் லைஃப், எல்லாம் சொல்லுங்க வின்னிங் லைஃப். எப்படி வின் பண்ண முடியும்? வின்னிங் வித் வேர்ட். எல்லாம் சொல்லுங்க வின்னிங் வித் வேர்ட். எல்லாம் சொல்லுங்க தேவ வார்த்தையை கொண்டு ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட முடியும். இந்த இடத்துல நீங்கள் என்ன சூழ்நிலையில் என்ன நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் ஒன்று ஆழமாக நம்பணும். அது என்னென்னா, என் வாழ்க்கை இப்படியே இருக்காது. எல்லாம் சொல்லுங்கள் என் வாழ்வு இப்படியே இருக்காது, என் வாழ்க்கை மாற்றப்படும். நம்புறீங்களா இன்னைக்கு காலையில்? ஆமென். நீங்கள் கடனில் இருக்கலாம், சம் தேவைகளில் இருக்கலாம், வியாதி பலவீனம் வாட் எவர் பி, ஏதோ ஒன்றில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று ஆழமாக நம்ப முடியும், என் வாழ்வு இப்படியே இருக்காது, என் வாழ்வு மாற்றப்படும். எல்லாம் சொல்லுங்கள். நீங்களே இன்றைக்கி ஒரு ப்ரொஃபட்டிக் டிக்ளரேஷனை உங்களுக்கு பண்ண போகிறீங்க. என் வாழ்வு மாற்றப்படும். நல்லா சொல்லுங்கள், என் வாழ்க்கை இப்படியே இருக்காது, முற்போக்காக மாற்றப்படும். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற எனது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றம் பெறும், ஜீவன் பெறும், விடுதலை பெறும், சுகம் பெறும், வெற்றி உண்டாகும், நன்மை உண்டாகும். ஆமென். அதனால தான் பாருங்களேன், இந்த உலகத்தை சுவிசேஷமயமாக்குறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஏன் தெரியுமா? கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் வெற்றிகரமாக மாற்றுவதன் மூலம் இந்த உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்து கொள்ள போகிறார். ஆமென். தாவீது மன்னன் சொல்கிறான் பாருங்க, கோலியாத்தினுடைய தலையை நான் எடுப்பதின் மூலம் அல்லது கோலியாத்தை நான் வெற்றி கொள்வதின் மூலம் இஸ்ரவேலில் ஒரு மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனது வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்க போகிறது. ஆமென். இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துருக்குன்னு சொல்கிறேன், கடவுள் உங்கள் மூலமாக அவர் யாருங்கிறத காட்ட போகிறார். ஆமென். ஆழமாக நம்புறீங்களா இதை? எல்லாம் சொல்லுங்கள், என் மூலமாக அவர் யார் என்பது இந்த உலகுக்கு தெரிய போகுது. ஆமென். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். நீங்கள் அதனால் நீங்கள் அழைக்கப்பட்டதினுடைய நம்பிக்கையை இந்த காலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா கடவுளை ஏதோ உங்களை கூப்பிடல, உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. பாருங்கள், வேதவசனம் முழுவதும் அதை குறித்து நமக்கு பேசுகிறது. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். இது ஒரு முதல் சர்வீஸாக இருக்கிறதுனால அப்படியே உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்ப நான் விரும்புகிறேன். எடுங்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்கள், நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, உங்களை கடவுள் அழைச்சிருக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்களாக வரல, நானும் உங்களை கூட்டிகிட்டு வரல. ஆமென். என்னையும் ஒருத்தர் கூட்டு தான் வந்திருக்கிறார், உங்களையும் ஒருத்தர் கூட்டு தான் வந்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அவர் நம்மளை அழைச்சதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்குது பாருங்கள் இதுக்கு. இந்த ஹோப் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா விஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லுங்கள், விஷன். நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா தரிசனம். அதாவது எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் தரிசனம். நம்பிக்கை என்பது என்ன? எப்படி இருக்க போகிறாங்கிற ஒரு தரிசனம் தான் நம்பிக்கை. அடுத்தது நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த நம்பிக்கையை என்ன பண்ணுறாங்க, இப்படி அர்த்தப்படுத்துகிறாங்க, இப்படி மொழிபெயர்க்கிறாங்க. எப்படின்னா, த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட். நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? எனக்கு நல்லது நடக்கும் என்கிற தொடர்ச்சியான எதிர்பார்ப்பு. அதுக்கு பேர் தான் என்னது? நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்கள், நம்பிக்கை. இந்த வார்த்தையை உலகத்தில் நீங்கள் கேட்குறதுக்கும் சபையில் கேட்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் உள்ள மனுஷங்க கூட இதை சொல்கிறாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? நம்பிக்கை ரொம்ப முக்கியம், நம்பிக்கை அதுதானே எல்லாம், என் தங்கம் என் உரிமை அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. மனுஷனுக்கு தேவை
நம்பிக்கை அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, ஆனால் உடஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா நம்பிக்கை ஏதோ சும்மா நம்ம ஏதோ உண்டு பண்ணுறது கிடையாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறாங்க. நான் அது பேசலை, நான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பேசுகிறதில்ல, செல்ஃப் மேட் மில்லியனியருங்கிறாங்க, எல்லாம் செல்ஃபே கிடையாது, எல்லாம் கிரைஸ்ட். நம்முடைய நம்பிக்கை நங்கூரம் இயேசுவாக இருக்கிறார். ஆமென். அந்த கண்மலையின் மேலே நம்பிக்கை கொள்வது என்பதுக்கும் ஏன் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். மக்கள் உலகத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கைங்கிறது எதன் அடிப்படையில் யூஸ் பண்ணுறாங்க? அவங்க வந்து தன் நம்பிக்கை, தான் மேலே வைக்கிற நம்பிக்கையை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி நம்ம என்ன பண்ணல, பேசலை. நம்மளை அழைத்தவர் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, அழைத்ததினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலிருந்து கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் அழையா விருந்தாளி கிடையாது, நீங்கள் அழைக்கப்பட்ட விருந்தாளி. உங்களை அழைத்திருக்கிறார். சபை என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எக்லீசியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்கள், எக்லீசியா. இந்த எக்லீசியா மீன்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம்னா கால் அவுட் அப்படின்னு அர்த்தம், அழைக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா அழைக்கப்பட்டவர்னு சொன்னாங்களே தவிர அழைக்கப்பட்டதினுடைய நம்பிக்கை என்னென்னு சொல்லலை, அல்லது அந்த நம்பிக்கையை ரொம்ப பெருசாக பேசலை. அதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. ஏசு அழைக்கிறார், எல்லோரும் வந்துட்டோம், நம்ம எல்லாருமே வந்து அழைச்சிட்டாரா அப்படின்ட்டு. இப்போ வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அழைத்ததினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன, இது சொல்லலைன்னு வைங்களேன், வந்ததெல்லாம் வேஸ்ட்டு. கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, ஆமாம் எது கூப்பிட்டீங்க? சிலருக்கு கூப்பிட்டவங்களே மறந்துடுவாங்க, ஆமாம் எதுக்கு கூப்பிட்டேனே தெரியலீங்களா அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் போய் நின்றுட்டுப்போம் நிறைய நேரம், பார்த்துருக்கீங்களா? மறந்துடும் எதுக்கு கூப்பிட்டோமே அப்படின்ட்டு. இல்லைன்னா எதுக்கு வந்தோங்கிறது தெரியணும். அது மாதிரி தான் பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நாம் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் சபை. ஆமென். அப்படின்னா யூ ஆர் சம்திங் ஸ்பெஷலுங்க. எத்தனை பேர் அப்படி விசேஷமாக உங்களை உணர்றீங்க இன்னைக்கு காலையில்? எல்லாம் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். நீங்கள் எல்லாரும் மாதிரி கிடையாது, ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். யூ ஆர் a chosen people. நீங்கள் கடவுளால் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. கடவுளே உங்களுக்கு அழைச்சிட்டாருங்க. பெரிய ஒரு விஷயம், சாதாரணமான ஒரு காரியமே இல்லை. வான்னு கூப்பிட்டது யாரு? அவர். வேதவசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். உங்களை கூப்பிட்டுருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசருவே வெளியே வா அப்படின்னு கல்லறைக்குள்ள இருந்து ஒருத்தனை கூப்பிட்ட மாதிரி பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மை வா வெளியிலன்னு அவர் நம்மளை அழைத்து நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். சும்மா நடக்கலை பாருங்க, கிறிஸ்தவ பயணம் வந்து சும்மா நடக்கலை. கடவுள் நம்மளை எழுப்பி இருக்கிறார், கடவுள் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த பயணமே தோங்கி இருக்கிறது பாருங்க. அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னைக்கு அழைப்பு வந்துடுச்சோ அதுக்கப்புறம் பிழைப்பை பற்றி கவலையே படக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, அழைப்பு வந்துட்டுனா பிழைப்பை பற்றி கவலைப்படவே கூடாது. ஏன்னா உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய மாபெரும் நம்பிக்கையோடு வாழ அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில், அந்த அழைப்பில் நீங்கள் வந்து அது என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்க ஆரம்பிக்கும், வெற்றியாக இருக்க ஆரம்பிக்கும், மகிமையாக இருக்க ஆரம்பிக்கும். அதை பார்க்குற ஜனங்களுக்கு நானும் வரலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஆமென். உங்கள் பின் வருவதற்கு அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், விருப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் கிறிஸ்தவ நம்பிக்கையாக இருக்கிறது. முதல்ல பாருங்கள், அழைத்திருக்கிறாரு. எல்லாருமே அழைத்திருக்கிறத ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் எதுக்காக அழைச்சிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. அழைத்ததினால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்க ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலை. சில சொல்கிறாங்க, நாங்களும் சபைக்கு தாங்க போயிட்டுருக்கோம், நாங்களும் பைபிள் தாங்க வச்சுருக்கோம், எங்கள் சபையிலும் ஏசுன்னு தான் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர
எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுங்கிறத சொல்ல தவறிட்டாங்க. அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் ஒன்றும் ஒரு 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 வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சும்மா ஏதோ பொழைச்சோம் வாழ்ந்தோன்னு எல்லாரும் மாதிரி என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை அழைத்ததினால் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. அது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் அழைப்பு பல பேருக்கு அழைப்பாக மாறும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபமே அதுதான். என்ன பாருங்கள், தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய நம்பிக்கை உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், வேதவசனம் சொல்லுது, இயேசு இந்த பூமிக்கு வந்தார், மனிதனுடைய பாவங்களை சாபங்களை சுமந்தவராய் அவர் என்ன பண்ணார், மரித்தார், பாதாளத்துக்கு சென்றார். தேவன் அவரை மரித்தோர்லேருந்து என்ன பண்ணாரா, உயிரோடு எழுப்பினாரா. அப்போ அப்படி கிறிஸ்துவுக்குள் கிரியை செய்த ஒரு வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள் கிரியை செய்வதே அந்த நம்பிக்கையாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின, மரணத்தை ஜெயிக்க வைத்த அதே வல்லமை, அதே ஆவியானவர் விசுவாசிக்கிற எனக்குள் கிரியை செய்து என் மூலமாக அவர் வெளிப்பட அவர் விரும்புகிறார். அதுதான் அந்த நம்பிக்கையா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த டெட் வேர்ல்டை பார்க்காதீங்க, செத்த இந்த உலகத்தை பார்க்காதீங்க, உங்களுக்குள் இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். அதனால தான் ரோமர் 8 நாம் படிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பிப்பார். போன வாரம் கூட அதான் பேசணும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஒரு தேவன். ஆமென். அப்போ பாருங்க, ஒரு டெட் வேர்ல்டு, மரித்திருக்கிற இந்த உலகத்துக்கு நடுவில் கடவுள் உங்களுக்குள் தமது ஆவியை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புகிறார். அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். இது ரெண்டும் போய் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, செத்ததெல்லாம் அது உயிரோட எழுப்புது. ஆமென். செத்ததெல்லாம் உயிரோட எழுப்புதுன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையற்ற உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகுது. கனவு இல்லாத உங்கள் வாழ்க்கையில் கனவு உண்டாகுது. பயந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தைரியம் உங்களுக்கு உண்டாகுது. தோல்வியிலே இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு உண்டாகுது. பலவீனத்திலே இருக்கிறவங்க வாழ்க்கையில் புது பலன் உண்டாகிறது. அதுதான் நம்பிக்கையின் வாழ்க்கையாக இருக்கிறது. பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ்ட் லைஃப் வாழக்கூடாது. சும்மா ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வா, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். அது மாதிரி தான் நம்மளையும் இந்த உலகத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, ஆமென், ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒளியிண்டை வந்திருக்கிறேன். ஆமென், எஸ். அதனால இருள் உங்க வாழ்க்கையில கிரியேட் செய்ய முடியாது. இந்த நம்பிக்கையை நீங்க உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்திக்கோங்க. கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு அழைத்ததினால் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. என்ன நம்பிக்கை? மரித்த உலகத்திலே உனக்கு உயிர்ப்பு உண்டு, உனக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இது வெளியில் பார்த்தீங்கன்னா மரண வாசனை அடிச்சுக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் சாவின்
சத்தங்கள் தொனித்து கொண்டிருக்கிறதுக்கு நடுவில் கடவுள் வந்து தம் ஆவியை உங்கள் மேலே ஊதுகிறார், தம் வார்த்தையை உங்கள் மேலே ஊதுகிறார். அது உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அது உயிர்ப்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், உயிர்ப்பிக்கிறது. ஆமென். நீ காலையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? காட்ஸ் இம்பார்ட் ஹிஸ் லைஃப், அவருடைய ஜோயே லைஃபை உங்கள் மேலே இம்பார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவனை உங்கள் மேல் ஊதி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் வித்தியாசமானவங்க. இது உங்களுக்கு விளங்கணும். நீ காலையில் கர்த்தருடைய சரீரத்தை நீங்கள் புசித்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணிங்க. இயேசு சொல்கிறார் யோவானில், என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை ஒரு மனுஷன் பானம் பண்ணலைன்னா அவனுக்குள்ள என்ன கிடையாது? ஜீவனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண உங்களுக்குள்ள என்ன வந்திருக்குது? எல்லாம் சொல்லுங்கள், ஜீவன். சொல்லுங்கள், ஜீவன். யோவான் சுவிசேஷம் பாருங்க, 10ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பெற்றிருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன உண்டாயிருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜீவனை உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ உலகத்துக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம்? நீங்கள் ஜீவனை உடையவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஜீவனை உடையவன். மறுபடியும் எபேசியருக்கு வாங்க, எபேசியர் புஸ்தகத்துக்கு வாங்க. மறுபடியும் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பாருங்க. எபேசியர் 2:11. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புரஜாதியாராக இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களானால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும், உடன்படிக்கை இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை, இப்படி தான் நம்ம இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்கு முந்திய வாழ்க்கை. கிபி என்ன எப்படி இருந்தது? கிபி எப்படி இருந்தது? நம்ம எல்லாருக்கும் அங்கே வாக்குத்தத்தம் இல்லை, உடன்படிக்கை இல்லை, நம்பிக்கையே இல்லை, ஏன் தேவனே இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கை. இப்போ என்ன? இது அப்படியே இப்போ இது வந்து கிபியில் போட்டு படிக்கணும். எப்படி படிக்கணும்? இப்போ எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போ எனக்கு உடன்படிக்கை இருக்குது, இப்போ வந்து என் வாழ்க்கையில் தேவனே இருக்கிறார். ஆமென். சும்மா கிடையாது பாருங்க. அப்போ இப்போ நான் வேற மாதிரி பார்க்கணும் வாழ்க்கையை. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீப மானீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நானும் தேவனும் இப்படி ஆயிட்டோம். நல்லா பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். இப்படி ஆயிட்டோம். ஆமென். முன்னாடி எப்படியே இருந்தது, இப்போ என்ன ஆகிட்டு போயிட்டோம்? நண்பேண்டாங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. நீங்கள் அவரோட என்ன பண்ணிட்டீங்க? இணைஞ்சிட்டீங்க. அவருக்கு உங்களுக்கு ஒரு இணைப்பு உண்டாயிடுச்சு. முன்னே தூரமாக இருந்தீர்கள், இப்போ யாராயிட்டீங்க? சமீபமாயிட்டீங்க. சமீபமாயிட்டீங்க, ஒன்றாயிட்டீங்க. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா, நம்ம அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னங்கிறது தெரியணும். இந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கணும். பிரசங்கம்னா என்னத்தையும் கேட்கக்கூடாது. என்னை அழைச்சார, அப்போ எனக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டு. இதை கேட்க கேட்க தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்தின் பேரிலே, பிசாசின் பேரிலே, நோயின் பேரிலே, தரித்திரத்தின் பேரிலே, இருளின் பேரிலே வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால தான் வாரம் வாரம் என்ன பண்ணுறோம்? நம்பிக்கையை பேசிக்கிட்டே வர்றோம். ஆமென். we speak hope. எல்லாம் சொல்லுங்க, ஹோப். ஏன்னா உலகம் எப்படி இருக்குது? ஹோப்லெஸ், நம்பிக்கையே இல்லாமல் உட்கார்ந்துருக்கு. அப்படியே நம்மனால எதை நம்புகிறாங்க? தங்கள் சுயத்தை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் அவரை நம்பி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நான் நம்புகிறேன்.
பாருங்க வேதம் அந்த வசனம் கர்த்தருடைய அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்க. கர்த்தரை நம்புகிறவனோ அப்ப நம்புற உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒண்ண வச்சிருக்கிறாரு? செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க செழிப்பு. உங்க முன்னாடி எப்பவுமே இதை வைக்கணும். இந்த ஹோப் மட்டும் போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. உங்க முன்னாடி ஒரு தரிசனம் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன தரிசனம்? இந்த உலகத்திலிருந்து நான் வேறுபட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காக கடவுள் என்ன அழைச்சிருக்கிறார். எனக்கு வெற்றி உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க வெற்றி உண்டு? எல்லாம் சொல்லுங்க. சுகம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது. ஆமென். இந்த உலகம் எதுக்காகலாம் ஏங்கி தவிக்குதோ அதெல்லாம் கடவுள் உங்க மேல மழை மாதிரி கொட்டுறார். ஆமென். உலகம் அதுக்காக ஏங்குது, அதுக்காக போராடுது. ஆனால் நீங்கள் நானும் அப்படி போராடுறதுக்காக அழைக்கப்படல. ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் உஷ்ணம் வருகிறதை காண மாட்டான். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற இலை உதிராத மரத்தை போல் அவன் இருப்பான். ஆமென். என்ன நம்பிக்கை உங்களுக்கு? என்ன நம்பிக்கை பாருங்க. எரேமியா 17, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17 பாருங்க. 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க நான் பாக்கியவான். நம்புறீங்களா? பாக்கியவான என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். எவ்வளோ அழகா வருது பாருங்க. Blessed is the man who believe and trust in and realize on the Lord and who hope and confidence expectation is the Lord. அதாவது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். 100 வார்த்தைலாம் உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த ஒரு வார்த்தை போதும். காலையிலே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை துவங்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா ஊரில் பல பேர் சொல்லிட்டாங்க உங்களை பற்றி என்னெல்லாமோ. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தரை நம்புறேன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு வெற்றியே இல்லைங்க, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே வரமாட்டுக்குன்னா சில நேரத்தில் பாருங்களேன் இந்த உள்ள கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்குது. என்ன வேலை பண்ண வேண்டியது? உங்கள் எண்ணம் நம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி சேஞ்ச் பண்ணுறது? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு சேஞ்ச் பண்ணணும் பாருங்களேன். பண்ணால் தான் வாழ்க்கையில் வெற்றி வரும். இல்லைன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆனால் இது உள்ள கொஞ்சம் வேலை நடக்காதனால மக்கள் போய் அதை என்ன பண்ண மாட்டேங்க அனுபவிக்கவே முடிய மாட்டுக்கு. காணான கடவுள் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் இவன் உள்ளே போக மாட்டேக்கான். ஏன்னா இவன் புத்தி எதில் தான் இருக்குது? எகிப்திலே இருக்குது. நம்ம பின்னாடி போயிடுவோமா? அதுக்கு ஒரு லீடரை நம்ம ரெடி பண்ணுவோமான்னு யோசிச்சிட்டே இருக்கிறான். ஆனால் கடவுள் எதை வச்சிருக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கையை அவர் வச்சுட்டார். அப்போ எதிர்க்கிறதுக்கு நிறைய ராஜாக்கள் ஆட்கள்லாம் வருவாங்களே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆனால் இவனுக்கு அதை நம்ப முடிய மாட்டுக்கு, அதனோட கனெக்ட் ஆக முடிய மாட்டுக்கு. ஏன்னா ஒரு அடிமை சிந்தனை. 400 வருஷமாக அடிமையாக இருந்து அப்படியே பழகி அந்த அடிமையிட்ட போய் திடீர்னு பால் தேனுன்னா இவனுக்கு கடுங்காப்பி தான் ஞாபகம் வருது. பால் தேன்லாம் ஞாபகமே வரமாட்டுக்கு. கூழும் கஞ்சி தான் இவனுக்கு பழகி இருக்கு. இவன்கிட்ட போய் நலமும் விசாலமும் சும்மா நெருக்கி அடிச்சுட்டே தூங்கியிருக்கான். ஆனால் இவன்கிட்ட போய் கட்டாத வீடா அவனுக்கு அதெல்லாம் கற்பனையிலே வரல. வீடுங்கிற இமேஜினேஷனே வரல பாருங்களேன். இப்போ நம்மளை ஏன் பிடிச்சி இவ்வளோ திட்டுறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா திடீர்னு வீடுங்கிறோம். அவனுக்கு ஆட்டெலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அப்படியே வீடு கிடைச்சாலும் அங்கே கிடைக்கணும் ரொம்ப நாள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நீங்கள் வீடு கட்டுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு வீடே கட்டி கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா, கடவுள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவா. இப்படி சொன்னோன்னே நம்மளை ஒரு மாதிரி பார்க்காங்க. ஏன்? அடிமை புத்தி, அது அரசால பழகாத புத்தி. எனக்கு புரியுது. ஏன்னா ஏன் இவங்க போட்டு கல்லெறிகிறாங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அடிமை புத்தியில் இருக்கும்போது நீங்கள் அரச வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு அது விளங்காது.
வீடா, அது எப்பெல்லாம் முடியுமா, கட்டிடுவோமா, அதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், முதல்ல நம்மளை அந்த நம்பிக்கையை பாழாக்கிடுறான் பிசாசு. நம்மளை கடவுள் அழைச்சிருக்காரு, அழைச்சதுனால என்ன நம்பிக்கை, ஆமாம் நம்பிக்கை இருக்குல்ல பரலோகத்துக்கு போவோம், அந்த ஒரு நம்பிக்கையை தான் வச்சுருக்காங்களே தவிர இந்த பூமியில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வோம் என்கிற நம்பிக்கையை அநேக கிறிஸ்தவர்கள் மனதில் விதைக்கப்படாமலே போயிடுச்சு. நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வர்றீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா, மரித்து ஒரு பரலோகத்தை பார்ப்பீங்களே, அதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்நாளில் ஒரு பரலோகத்தை இந்த பூமியில் நீங்கள் பார்க்கும்படியாக கிறிஸ்து உங்களுக்காக அவர் மரித்தார். இந்த பூமியிலே ஒரு பரலோகம் இருக்குதுங்க. ஆமென். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் தரார். அதான் நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. அது சிலருக்கு விளங்காது இந்த நம்பிக்கையின் செய்தி. இந்த கனவை பற்றி பேசினா அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்க வந்து அது எப்படி இது எப்படி, கடவுள் சொன்னார் உன் பிள்ளைலாம் முழுக்குன்னு இருக்குல்ல அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்றுமே போடாமல் இருக்கு. இன்று இரவு நீங்கள் வெளியே வரும்போது அவன் வச்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் வரும், நீ உன் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் தரிப்பிப்பாய் அப்படின்னாரு. ஆமென், ஆமென். இதுக்கப்புறம் உன் பிள்ளைங்க முழுக்குன்னே இருக்காது, உன் பிள்ளைங்கெல்லாம் நிறைய போட்டு இருப்பாங்க. இப்போ இப்படி சொன்ன உடனே நம்ம இப்போ இப்படி வரும் நிறைய பேருக்கு, பிரதர் அது ஆவிக்குரியமா. நான் தான் சொல்லியிருக்கேன், இட்லியை அவிச்சு வெறும் ஆவியை மட்டும் இவனுக்கு காட்டணும், இட்லியை கொடுக்கவே கூடாது. ஆவியை மட்டும் வாங்கிட்டு போ, உனக்கு இட்லி கிடையாது போ. எல்லாமே ஆவிக்குரியதுன்னு ஆக்கிட்டாங்க பாருங்களேன். அப்போ இட்லியில் ஆவியை மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க, இட்லியை மேலே கை வச்சிங்க நடக்கிறதே வேறு. ஆவி தானே உங்களுக்கு வேணும், இப்போ திறந்த உடனே வரும், அப்படியே சுவாசிச்சு போயிடணும். ஆவியை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க, இட்லி சாப்பிடக்கூடாது. அதில் மட்டும் ஏன் இட்லி சாப்பிடுறீங்க, மாம்சத்துக்குரியவர்களே. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் யோசிக்குமா பாருங்க. அப்படி கிடையாதுங்க, கடவுள் வந்து உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். ஆமென். அலங்காரமாக்க விரும்புகிறார். அவருடைய மகிமையே நீங்கள் தாங்க, அவருடைய புகழ்ச்சி, அவருடைய கீர்த்தி, அவருடைய மேன்மை எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் தரையில்னு கிடந்தீங்கன்னா கடவுளுக்கு அதில் ஒரு பேருமே கிடையாது. அவன் பார்ப்பான், அவர் கூப்பிட்டார ஒரு ஆள், அவனவன் ஏதோ அழைச்சாருனாங்க, அழைச்சி ஏன் இவன் அம்போன்னு இப்படி கிடக்கான். அவன் பார்ப்பான், நம்மலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணுன்றான். நீங்கள் கம்பீரமாக வாழ்கிறத பார்த்து தான் நான் கூட அந்த அழைப்புக்கு செவி சாய்க்கணுங்கிற எண்ணம் இந்த உலகத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஆமாம், நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேங்க இந்த போதனையில், எனக்கு குழப்பமே கிடையாது. அதனால தான் இதை திரும்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். அடிமை வாழ்வில் பழகினவர்களுக்கு இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியுமா, மோசேன்னு ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம இவ்வளோ நாள் கூழும் கஞ்சும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், இதுவுமே இவ்வளோ நாள் கிடைக்குன்னே தெரில, இப்படி பேசிகிட்டு இருக்கிற இடத்துல மோசே போய் என்ன சொல்கிறான், பாலும் தேனும் நலமும் விசாலமும், கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு, மட்டும் பேசும்போது கன்ஃபார்மாக ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் தான், செழிப்பு உபதேசக்காரர் ஒருவர் வந்து விட்டார் அப்படின்னு வளவாழ்வு செய்தியாளர்னு மோசேக்கு வந்து பயங்கரமாக அங்கே எதிர்ப்பு பிரச்சனை எல்லாமே. அதாவது பார்வோன் எதிர்த்ததை விட யாருக்கு நற்செய்தியை கொண்டு போனானோ அவங்களாலே அதை என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. நான் தான் எப்போவுமே சொல்லுவேன், நற்செய்தின்னு என்ன தெரியுமா, உங்களாலே நம்ப முடியாது, அதுக்கு பேர் தான் நற்செய்தி. ஆமென். The eugelio, the Greek word is too good to be true news. உங்களாலேயே நம்ப முடியாத ஒன்றுதான் இயேசு உங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல கனவுகளை விதைத்து கொண்டிருக்கிறேன், நம்பிக்கையை நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் கை ஏந்திர கையா இருக்குது. நான் சொல்கிறேன், நாள் வருகிறது உங்கள் கை வாரி இறக்கும். ஆமென். இன்னைக்கு வேலையை தேடிட்டு இருக்கலாம் நீங்க, நான் சொல்றேன், நாள் வருகிறது நீங்களே சில பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறவர்களாய் நீங்கள் வருவீர்கள். ஆமென். வாடகை கட்ட முடியலையே, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே, இப்படி தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நான் சொல்கிறேன், நாள் வருது அன்னைக்கு நீங்கள் எத்தனையோ பேருக்கு செய்கிற லெவலில் கடவுள் உங்களை வைப்பார். அதுதான் உங்களை கொடுத்த கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். சிலர் என்கிட்ட வர்றாங்க, பிரதர் நீங்கள் இப்படி கிளறி விட்டுட்டீங்கன்னா எப்படி பிரதர், இப்படி நீங்கள் வந்து தூண்டி விடுறீங்க, வாரம் ஜனங்களை வந்து அப்படியே நீங்கள் இப்படியே ஏதாவது சொல்லி வைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், சொல்லி வச்சதுனால பாருங்கள் ஏன் ஜனம் கெட்டே போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு சாட்சி, ஒவ்வொரு நாளும் விளைவுகளோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க.
லாக்டவுன் டைமில் கூட நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஒரு செய்தியை பேசுனதுனால லாக்டவுன் டைமில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தருந்தும் குட் நியூஸ் தான் வந்திருக்குது. ஆமாம், ஒவ்வொருத்தருந்தும் குட் நியூஸ் வந்திருக்குது. பிஸ்னஸ் நல்லா போச்சு, வாழ்க்கை நல்லா போச்சு, எத்தனையோ காரியங்கள் வந்து வித்தியாசமாக நடந்ததுங்கிற செய்தியை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னை அழைத்ததினால் எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை மிகப்பெரியது. இவங்களுக்கு என்னன்னா நம்பிக்கையை சொன்னாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்தால் போதாதா? அந்த நம்பிக்கையை எவ்வளோ பண்ணிட்டாங்க? சும்மா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் சைஸுக்கு பண்ணிட்டாங்க, இவ்வளோதான். சின்னதாக சொல்லிட்டாங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்தால் போதாதா? பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்தோம், அதோட போதும். பிசாசிட்டிருந்து வெளியே வந்தோம், அதோட போதும். அப்படி தான் சொன்னாங்க. கடவுள் சொன்னார், இல்லை இல்லை, இந்த பூமியே நீ சுதந்தரிக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பூமியை சுதந்தரிப்பாய். நான் சொல்கிறேன், ஒரு சின்ன லேண்டு கூட இன்றைக்கி உங்கள் பேரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களுக்கு சொல்கிறாரு, நாள் வருது, ஏக்கர் கணக்கில் நிலங்கள் உங்கள் பேரிலையும் உங்கள் பிள்ளை பேரிலையும் பட்டா போடப்படும். நான் சொல்கிறேன். ஆமென். ஆண்டவர், இங்கே ஒரு 10 பேர் இது என் கூட சேர்ந்து ஆமதிச்சாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக அது நடப்பதாக. கொஞ்சம் பேர் ஏக்கத்தோடு பார்க்கிறார்கள், அவர்களுக்கும் நடப்பதாக. நம்மளால் நம்ப முடிய மாட்டேங்குது தெரியுமா? அது எப்படிங்க? அதுதாங்க சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். தரித்திரன் செழிப்பான், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சாவுக்காக நானே சாக போறேன் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர், கடவுள் அந்த நபரை தொட்டு தான், அந்த நபரை சுகப்படுத்தி தான் எத்தனையோ பேரை சுகப்படுத்தினார். ஆமென். கென்னத் ஹேகின் 16 வயதிலே மரித்து போயிருக்கணும். ஆனால் 80 வயது வரை எத்தனையோ பேரை சுகமாக்கும் மனிதராய் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். ஆமென். காச நோயினாலே தன்னுடைய இளம் வயதிலே மரித்து போயிருக்க வேண்டிய போதகர் பாலியாங்கி சோவை தேவன் சுகமாக்கி 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களை உயிர்ப்பிக்கும் ஒரு சபையை கட்டுகிற ஒரு போதகராக அவரை மாற்றினார். ஆமென். போய் பாருங்க, எல்லா கதைகளும் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல கதைகளா இல்லை. கடவுள் பேசும்போது நிறைய நேரம் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க, எக்ஸாக்டாக காட்டுறேன் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம். Glory to be the living God. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானா. நமக்கு ஒரு மாடல் இருக்குது, நமக்கு ஒரு ஃபாதர் இருக்கிறார், நமக்கு முன்னோடியான ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, எல்லாரும் படிங்க பார்க்கலாம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை சவுண்டா நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எல்லாம் சொல்லுங்க, நம்புறதற்கு ஏதுவே இல்லை. ஆமென். என்ன பாருங்க, இன் ஹோப் அகைன்ஸ்ட் ஹோப். நம்புறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் செத்து இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கடவுள் சொல்றாரு, உனக்கு புள்ள பிறக்க போகுது. வயது முதிர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு புள்ள பிறக்க போகுது. அடிமையா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கடவுள் சொல்றாரு, உனக்காக ஒரு தேசத்தை வச்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட பேசுறது நிறைய நேரம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கலாம். ஆனா நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான் என்பதுதான் வாக்காக இருக்கிறது இன்னைக்கு காலையில். ஆமென். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை? நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அனைத்துமே சாத்தியம். அனைத்துமே சாத்தியம். இங்க முடியாது எதுவுமே கிடையாது. ஆல் திங் பாசிபிள். ஆல் திங் பாசிபிள். இன்னைக்கு ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதே திருநெல்வேலியில் 9th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணாமல் போன ஒரு ஆள் தான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென்.
ஆமென். உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனையோ லட்சங்கள் மக்கள் கான்ஃபரன்ஸ்க்கு கட்டி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது சும்மா இல்லை, இது உங்களுக்கு இது என்னன்னு புரிஞ்சால் தூக்கமே வராதுங்க. அதாவது தூக்கம் வராதுல 2 விதம் இருக்குது. இந்த பிரச்சனை கவலை இப்படி நினச்சி தூக்கம் வராது. இன்னொன்று தெரியுமா, எக்ஸைட்மெண்ட். உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கா? அப்படி இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஓ என்ன ஆண்டவரே, உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவ ஜேர்னிலே இல்லை, நீங்கள் வேறு எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் எக்ஸைட்மெண்ட் இல்லை தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி எந்த கனவும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி மட்டும் கனவு இருந்ததுன்னா, ஓ ஆண்டவரே அதை நான் பார்க்க போகிறேன், என் பிள்ளைகள் பார்க்க போகிறார்கள், என் சந்ததி பார்க்க போகிறது, என் சபை அதை பார்க்க போகிறதுங்கிற எக்ஸைட்மெண்ட் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு தமிழில் என்ன சொல்ல எக்ஸைட்மெண்ட்டுக்கு? எக்ஸ்பெக்டேஷன் தான் உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீலிங்ஸ், உற்சாகம் நிறைய சொல்லலாம் பாருங்கள். என்ன சொல்கிறது, ஆனால் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எக்ஸைட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் ஏதோ சூழ்நிலையில் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல இது புது ட்ரெஸ் போடும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இது இருக்கும். நாளைக்கு சுற்றுலா போகிறோம், நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இதாக போகுது அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையே அதுதான். ஒவ்வொரு நாளும் என்னை அழைத்ததினால் எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, அதை என் முன்னாடி பார்க்குறேன். நான் என் பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்க, என் வியாபாரம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய சபை எப்படி இருக்க போகுது, என் தேசம் எப்படி இருக்க போகுது, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன், இதை பார்க்குறது. ஆனால் நம்ம மனசு இதுக்கு பழகாததுனால நம்பினா தானே எக்ஸைட்மெண்ட்டு. நம்பிக்கை வரலன்னா என்ன வராது, எக்ஸைட்மெண்ட்டே வராது, டிப்ரெஷன் தான் வரும். டிப்ரெஷன் தெரியுமா? வீடு வாங்கிட்டானா, கார் வாங்கிட்டாங்களா, உலகத்தில் நடக்கிற எல்லா நல்லதையும் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படியே டவுன் ஆகிட்டே போனால் அது டிப்ரெஷன். ஆனால் எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ நல்லது நடக்குதா, என் அப்பா தான் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எனக்கும் பண்ண போகிறாரு, நான் அதை பார்க்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஷூ வாங்கிறதுக்கு காசு இல்லாத ஒரு ஓரல் ராபர்ட் கிட்ட தான் கடவுள் 3000 கோடி மதிப்புள்ள ஒரு யூனிவர்சிட்டியை கட்டும் கனவை கொடுத்தார். அன்றைக்கி கூட நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறேன், ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் அதில் வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துட்ருக்கேன். அப்போ யோசித்தேன் நான், ஒரு ஷூ வாங்கிறதுக்கு காசு இல்லாத ஒருத்தர் 3000 கோடிக்கு யூனிவர்சிட்டியை கட்ட முடியும்னா, கடவுள் இன்றைக்கும் உங்களை கொண்டு என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன், உங்கள் கடனை மட்டும் இல்லைங்க ஐயா, அதெல்லாம் நீங்கள் கட்டி வெளியில் வருவீங்க இயேசுவின் நாமத்தில். பயப்படாதீங்க. உங்களை குறித்து வைத்திருக்கிற நம்பிக்கை திட்டங்கள் பெரியது. இது உள்ள ஓடிட்டே இருக்கட்டும். இது மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்ததுன்னா அப்படியே ஜிவ்னு இருக்கும் எப்பவுமே. எப்படி ஒரு மணவாளனை சந்திக்க ஒரு மணவாளி கனவு கண்டு கொண்டிருப்பாளோ, ஒரு மணவாளன் கனவு கொண்டிருப்பானோ, அந்த நாள் எப்போ வரும் அப்படின்ட்டு, அது மாதிரி உங்களுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுள் இதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் பேசும்போது அங்கே எப்படி இருந்தது சிச்சுவேஷன், அநேக ஜாதிகளுக்கு தப்புவனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லா இருந்ததும் அது நம்பிக்கையோடு நம்புறதுக்கு ஏது இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், நம்புவதற்கு ஏது இல்லாத போது. ஆமென். அப்படின்னா என்னென்னா, பார்த்தா ஒன்றும் தெரியல. இப்போ உங்களை பார்த்தாலே தெரியாது. இப்போ உங்களில் ஒரு 10 பேர் யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு கடவுள் சொல்கிறாரு, இந்த சிட்டியில் அடுத்த வர்ற எலெக்ஷனில் நீ தான் எம்எல்ஏ, நீ தான் எம்பி அப்படின்னா அவங்க எப்படி இருக்கும்? நம்புறதுக்கு ஏதுவே இல்லையே, அரசியல்லாம் என்னென்ன கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் கடவுள் சொல்லுவார், நான் ஒன்று ஆக்குவேன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நபர்கிட்ட தான் அவர் பேசுகிறார். எங்க நாடோடி தாங்க நாடு ஆண்டான், ஆடை மேய்த்தவன் தான் அரசனானா. ஆமென். ஒரு அனாதை பெண்ணாக இருந்த, தகப்பனற்று இருந்த ஒரு எஸ்தர் ராஜாத்தியை தான்
127 நாட்டை ஆளும் மகாராணியாக தேவன் மாற்றினார். ஆமென், ஆமென். மகாராணியாக்குனாருங்க கடவுள். இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? சும்மா ஏதோ ஏட்டுச்சுரைக்காய் கையில் கொடுத்துக்கணும் அப்படி ஆயிடுச்சு கிறிஸ்தவங்களுக்கு. 100 பிரசங்கம் தேவையில்லை, 1000 பிரசங்கம் தேவையில்லை. இன்னைக்கு காலைல சொல்கிறேன், ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு பாருங்க. இப்போ இன்னைக்கு காலைல பேசுனது திருப்பி கேட்டு பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வராது. ட்ரீமர்ஸ் நெவர் ஸ்லீப். நல்ல கனவுகள், நல்ல தரிசனங்கள் உள்ளவங்களுக்கு தூக்கமே வராது. என்ன தெரியுமா? ஒரு எக்ஸைட்மெண்ட்டே உள்ளே ஓடிட்டுருக்கும். உள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உள்ளே ஓடுறது சீக்கிரமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆமாம். ஒரு பெரிய கம்பெனியை பாருங்கள். ஆமாம். ஒரு அம்மா தன் கணவனை இழந்து போன ஒரு விதவை அம்மா, அவங்க சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைய பெண்கள் அதில் வேலை செஞ்சு அதை ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் கொடுத்து இன்றைக்கி பார்த்தா பாப்புலரான ஒரு பிராண்டே அவங்க உருவாக்கிட்டாங்க. மல்லிகை மாவு. ஹலோ, தன் ஒரு கணவனை இழந்த ஒரு அம்மாவுடைய கதைங்க அது. சாதாரணமாக ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய நபராக வராங்க பாருங்கள். அதனால தான் இது இல்லையே பாஸ்டர், துட்டி இல்லையே பாஸ்டர், கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், முடியலை, இப்படியே போகக்கூடாது. அப்படி வர்றவங்கெல்லாம் வரவேற்கிறோம், ஆற்றுகிறோம், தேற்றுகிறோம். உங்கள் கூட சேர்ந்து 2 சொட்டு கண்ணீர் வேணாலும் விட்டுருதோம். ஏன்னா அழலன்னு வச்சுக்கோங்களேன், கல்லெஞ்சி யாராக கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க நம்ம ஆளுகள் பாருங்களேன். ஆனால் ஏசுநாதரும் பாருங்கள், மரியாள் கூட உட்காந்து அழுதார். ஆனால் கல்லறைக்கு போவோமா அப்படின்ட்டார். ஹலோ, சும்மா உன் கூட உட்காந்து அழுதுட்டு போகிறதுக்காக வரல. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் லாஸ் பண்ணியோ, எதெல்லாம் செத்ததோ அதையெல்லாம் வா என்று அழைத்து அதையெல்லாம் எழுப்புவதற்காக நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆமாம். அப்போ ஊழியரும் பாஸ்டரும் சும்மா உட்காந்து அழுறதுக்காக கிடையாது. சிலதை லாஸ் பண்ணிட்டீங்க, சிலதை இழந்துட்டீங்க, சில பேர் நாட்களை தொலைச்சிட்டிங்க, பணத்தை தொலைச்சிட்டிங்க, ஏமாற்றங்களை சந்திச்சிட்டிங்க, கஷ்டப்பட்டீங்க. டக்குன்னு இந்த செய்தியை சொல்லும் போது அவங்களாம் ரிசீவ் பண்ண முடிய மாட்டேக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ்டர், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, முதல்ல அதை தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் உட்காந்து என்ன பண்ணணும், உண்மையிலே அம்மா, உண்மையிலே அக்கா அப்படின்னு கொஞ்ச நேரம் அழுது வைங்களேன். அப்பாடி, இதுக்காக தான் நான் சபைக்கு வந்தேன். அடுத்த வாரம் ஏன் சோக கதையை கேளு தாய்க்கோளமே. இது எம்புட்டு நாள் இதே போகிறது. இதுலேயே இது கிடையாது பாருங்களேன், இது கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை. அது வேற. இப்படி இருக்க வேண்டியதில்லை, நீ அழுதுட்டு இருக்க வேண்டியதில்லை, இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. பட்சித்த வருஷங்களின் பலனை எல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல அப்பா உங்களுக்காக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் பல மடங்காக நான் திரும்ப பெறுவேன். ஆமென். நீ காலையில் இந்த இடத்துல ஒருத்தர் கூட நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது. ஹோப். எல்லாம் சொல்லுங்க, ஹோப். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஒருத்தர் அழைச்சிருக்கிறார், அதனால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஆமென். உங்களை இந்த உலகத்திலிருந்து உங்களை அப்படியே செப்பரேட் பண்ணிவிடுங்க. அது அவங்க கேட்பாங்க, என்ன மாதிரி ஆளு நீ, என்ன ஏலியன்ஸ் மாதிரியே இருக்கம்பாங்க உங்களை. வேற்று கிரக மனிதர் போல் இருக்கிறீர்களே அப்படின்னு உங்களை பார்த்து சிலர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது தாங்க, அப்படி இருக்குது தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். வேற்று கிரக மனிதர் மாதிரியே இருக்கிறீங்களே, என்னமோ நடந்துட்டு இருக்கு, ஆனால் உங்களுக்கு வேற மாதிரி நடக்குது. உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது, உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் வித்தியாசமாக இருக்குது. கடவுள் அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறார். மரண வாசனை பரவி கொண்டிருக்கிற உலகத்துக்கு நடுவில் ஜீவ வாசனையை பரப்ப அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை அழைத்த நம்பிக்கை பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கைன்னா என்ன? கனவு. எல்லாம் சொல்லுங்க, கனவு. படிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்களா? நீங்கள் பாருங்க, ஒரு கனவு பாருங்க. படிக்கும்போதே இப்போலாம் படித்தவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேக்கான் அப்படி பார்க்கக்கூடாது. அப்புறம் எப்படி படிப்பு வரும்? நம்பிக்கையோடு படிக்கணும். வேதம் சொல்லுகிறது, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். அப்போ நீங்கள் உழுறீங்களோ படிக்கிறீங்களோ அதை எப்படி செய்யணும்? நம்பிக்கையோடு அதை செய்யணும். பாருங்கள், அந்த வசனம் போடுங்க தம்பி. உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். கொரிந்தியரில் வருதா? 1 கொரிந்தியர் 9:10. பாருங்கள், என்ன இந்த வார்த்தை மட்டும் பார்த்து நாம் முடிப்போம்.
9:10 பாருங்க. 9வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா என்ன அர்த்தம், என்ன போட்டிருக்குன்ட்டு? போரடிக்கிற மாடு அப்படின்னா இந்த நெல்லை வந்து அந்த கதிரிலிருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக அறுத்து கொண்டு வருகிற கதிரை என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டு மாடு வந்து அது மேலே என்ன பண்ணும், அப்படியே சுற்றும். பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? பழைய ஃபோட்டோ தான் நம்ம காட்டணும்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றும். அப்படியே சுற்றி வரும்போது அந்த மாடு என்ன பண்ணும், அந்த கதிர் கொஞ்சம் சாப்பிடும். கொஞ்சம் பேர் சுயநலவாதிகள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்குன்னே ஒரு மெஷின் மாதிரி ஒரு கவசம் மாதிரி உருவாக்கி இப்படி சுற்றிக்கிட்டே வரும்போதே 2 மூட்டையை தின்னுட்டுனா புத்தி பாருங்கள் எந்த மாதிரி பேருக்கு பாருங்கள். அன்னைக்கு அதுக்கு வாயில் ஒரு இதை மாட்டி விட்டுருக்காங்கல்ல, அப்போமே பெரிய கண்டுபிடிப்பாளர்லாம் பிறந்திருக்காங்க. கடவுள் சொல்ல வேண்டியதாச்சு பாருங்க. இப்போ போரடிக்கிற மாட்டை அது தின்னுட்டு போகுது, அது சாணி போட்டு அது வேலை செஞ்சு தானே இவ்வளோ உனக்கு விளைஞ்சிருக்கு அப்படின்னா இவனுக்கு பயம், இது தின்னுட்டு போயிட்டுனா அதுக்கு ஒரு போட்டு விட்டான் பாருங்க வாயில். இப்போ கடவுள் வந்து அங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, கட்டாதிருப்பாயாக. இப்போ சொல்லும்போது பவுல் இதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தேவன் மாடுகளுக்காக கவலையாக இருக்கிறாரா? மாட்டு மேலே அவருக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அக்கறை இருக்குது. ஆனால் உன் மேலே அதை விட அக்கறை இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மாட்டை விட உங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்குது. இப்போ சொல்கிறாரு பாருங்க, நமக்காக தானே இதை சொல்லியிருக்கிறார். இங்கே ஏதாவது சொல்லியிருக்குன்னா பாருங்களேன், மாட்டுக்காக கடவுள் எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு அப்படி படிச்சுட்டு போயிடக்கூடாது. அது மாட்டுக்காக சொல்லலை ப்ரோ, மாட்டுக்கார வேலன் உங்களுக்காக சொல்லியிருக்கிறார், நமக்காக இதை சொல்லியிருக்கிறாரு. கவனிங்க, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். எல்லாம் சொல்லுங்க, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாடு தின்றுமே, வர்ற வழியில் அவன் எடுத்துகிட்டு போயிடுவானே, கஷ்டமாயிருமே நஷ்டமாயிருமே, இப்படியே வேலை செய்யாத. நீ படிக்கிறியோ வேலை செய்கிறியோ எது பண்ணுறியோ ஒரு ஹோப்லெஸ்ஸாக போய் பண்ணிட்டு இருக்காத, நம்பிக்கையோடு அதை போய் செய். நம்பிக்கையோடு அதில் செய்ய ஆரம்பி. அப்போ என்ன போட்டுக்கு பாருங்க, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியது. நான் படிக்கிறேன், கடவுள் என்னை கண்டிப்பாக உயர்த்துவார். நான் ஊழியம் செய்கிறேன், கடவுளின் ஊழியத்தை வெற்றி பெற வைப்பார். நான் போய் என் தொழிலை நம்பிக்கையோடு செய்ய போகிறேன், கடவுள் பாருங்க அதில் என்ன போருக்கு பாருங்க, போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியது. ஆகையால் அது நமக்காக எழுதி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு காலையில்? ஆமென். ஹோப்லெஸ்ஸாக இருக்காதீங்க. உங்களை அழைத்ததனால் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை பெரியதாக இருக்கிறது. எழுந்து நிற்போம். Amen. Hallelujah. ராக்லமா ஷேகேரேமோ கோரோஷே. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டானது இன்னைக்கு காலையில்? ஆமென். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாச்சா இன்னைக்கு காலையில்? தேவன் ஒரு தரிசனத்தை இன்னைக்கு காலையில் உங்கள் முன்னாடி வைக்கிறார் பாருங்க. இது வந்து ஒரு விசுவாசிகள் கூடும் ஒரு சபையாக கடவுள் எனக்கு சொல்லலை. தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, இந்த சபையில் வர்றவங்க விசுவாசியாகவே இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவராக இருப்பாங்க. ஆமென். ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட், இது வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இல்லை, உண்மையிலே ஆண்டவர் எனக்கு சொன்னது இது ஒரு தலைமைத்துவ சபை. ஆமென். ஹல்லேலூயா. இட்ஸ் a leaders church. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அட்லீஸ்ட் 10 பேருக்காவது லீடராக இருப்பீங்க. ஆமென். ஆமென். 1000 பேருக்கு அதிபதியாக இருப்பீங்க, 100க்கு அதிபதியாக நீங்கள் இருப்பீங்க. ஆமென். ஏதோ ஒன்று உங்கள் கையில் இருக்கும். ஒரு தொழில், ஒரு நல்ல துறைகள், நல்ல நிலையில் ஒரு டாப்பஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. ஆமென். நீ காலையில் தேவன் அதை உங்கள் மனதில் ஆழமாக போடுறார். நீ நம்பிக்கை இழக்காத, நம்பிக்கை நீ இழக்காத. ஆமென். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், தான் போரடிக்கிறதில் பங்கடைவேன். கடவுள் எனக்கு அந்த பங்கை கொடுப்பார்.
நான் உட்காந்து ஒரு டைமில் படிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க. படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஊழியத்துக்காக. வேத வசனங்களையும் நிறைய நிறைய நல்ல புத்தகங்களை படிக்கிறதும் கேசட்ஸ் கேட்குறதும் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்னப்பா இப்படியே இருக்கியே, உன் வாழ்க்கை ஒரு மாதிரி போயிடுமோ அப்படிலாம் கவலைப்பட்டாங்க. நான் சொல்கிறேன், இல்லை இல்லை, நான் நம்பிக்கையோடு உழுதுகிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக பங்கு அடைவேன். கடவுள் அந்த பங்கை எனக்கு தருவார். இன்னைக்கு நான் பார்க்குறேன். இப்போவுமே இவ்வளோ பார்க்குறான்னா இன்னும் எவ்வளோ இருக்கு பாருங்க. யோசித்து பாருங்களேன். இன்னும் பெரிய பங்கு இருக்குதுங்க. பட்டணத்திலே பெரிய அறுவடைகளை, தேசத்திலே பெரிய அறுவடைகளை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இங்கே ஒன்றும் சாதாரணமாக இருக்காது. இங்கே போடப்படுகிற வித்துக்கள் சாதாரணமான வித்துக்கள் அல்ல. கடவுள் உங்கள் கூட இருந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஒரு எக்ஸலன்ஸான ஒரு லைஃபுக்கு உங்களை கூப்பிடுறாரு. கவலைப்படாதீங்க. சில காரியம் கரெக்டாக போகாமல் இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. சிலது கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கலாம். ஆமாம், அப்படி தான் இருந்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். நம்புவதற்கு ஏது பார்த்தா கேட்க நல்லா இருக்கு பிரதர், ஆனால் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. செத்த சரீரம் தான் தெரியுது, செத்த கர்ப்பம் தான் தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்கன்னு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உயிர்ப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இல்லாததை இருக்கிறது போல் அழைத்து மரித்ததை உயிர்ப்பிக்கிறவர் காலையில் உங்க மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மாக்கா ராபோரா. அவரை ஸ்துதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. இன்னைக்கு காலையில ஒரு புதிய ஆவியினால் இந்த காலையில நிரப்பப்படுங்க. ஒரு புதிய பலத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்க செல்லும்படிக்காய் தேவ ஆவியார் காலையில உங்களை கொண்டு வந்திருக்கிறார். மாக்கோரா போ ஷடலா போரா கதாரா பாலாரா ஓரா ஷன்டே டே டே போரா தாரா பாலாரா ரிஷேக்லா மாட்டாலா மந்தாரா போரா பாரா. தேங்க்யூ ஃபாதர். நீ காலையில் ஒரு புது கிருபையை, ஒரு புது பலனை நான் பேசுகிறேன் சுவாமி. கனவுகளை உங்கள் மனசில் கொண்டு வந்து போடுறாரு. பாருங்க, காட்சிகளை பாருங்க, கனவுகளை பாருங்க, நோக்கங்களை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் எழும்பட்டும் சுவாமி. தரிசனங்களோடு சொப்பனங்களோடு எழும்பட்டும். நீர் அழைத்ததினால் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை எவ்வளோ பெருசுங்கிறத பார்க்கட்டும் சுவாமி. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம், இன்னைக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்க வேண்டாம், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்க்க வேண்டாம். இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கடவுள் உங்களுக்காக ஒரு மகிமையை அவர் வைத்திருக்கிறார். ஓ ராபாஷா, கிரைஸ்ட் இஸ் தி ஹோப் ஆஃப் அவர் க்ளோரி. கிறிஸ்து நமக்கு மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். தகப்பனே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் மகிமையின் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, மாசற்ற நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே அது அவர்களுக்கு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நினைவு கூறுதல், அந்த யோசனைகள், அந்த திட்டங்கள் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனை போல எபேசு சபைக்கு அவர் செய்த ஜெபத்தை இன்னைக்கு காலையில் இங்கே இருக்கிற ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற அந்த நம்பிக்கையின் வாழ்வை அவர்கள் காணட்டும், அந்த திடனின் வாழ்க்கை அவர்கள் காணட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இது செய்வதற்காக நன்றி அப்பா, இது செய்வதற்காக நன்றி அப்பா, இது செய்வதற்காக நன்றி அப்பா. நீ தொடுவதற்காய் நன்றி, ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, பெருக செய்வதற்காய் நன்றி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah. Amen. Thank you Lord Jesus. Thank you for your word. Amen. நீங்க ஆஃபரிங் செலுத்த விரும்புனீங்கன்னா, வார்த்தை உங்களை bless பண்ணி ஆஃபரிங் செலுத்த விரும்புனீங்கன்னா பின்னாடி அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு, அங்கேயும் பெரிய பாக்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், ஆஃபரிங் நீங்க செலுத்தலாம்.